தெரிவித்துக் கொண்டு எனது கன்னி உரையை ஆரம்பிக்கின்றேன். நான் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக பேசாலை தெற்கு என்கிற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்த சபைக்கு வந்திருக்கின்றேன். இலங்கை தமிழரசு கட்சியானது தமிழ் தேசியம் என்கிற ஒரு பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு இழுக்காக, அதற்கு எதிராக எக்கணப்பொழுதிலும் நான் செயல்பட மாட்டேன் என்று இந்த வேளையிலே கட்சிக்கும் மக்களுக்கும் உறுதி கூறிக்கொண்டு என்னை தெரிவு செய்த பேசாலை தெற்கு தொகுதி மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றேன். இந்த பிரதேச சபையானது அடித்தளமாக இருக்கின்றபடியினால் ஒவ்வொரு பிரச்சனையும் இங்கிருந்துதான் பேசப்பட வேண்டும், இங்கிருந்துதான் நகர்த்தப்பட வேண்டும். அந்த வகையிலே எனக்கு முன்னால் பேசிய நண்பருடைய கருத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு இங்கு நாங்கள் பல பிரேரணைகளை முன்மொழிந்து அதை செயல்படுத்துவதற்குரிய எல்லா வேலை திட்டங்களையும் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, முக்கியமாக எங்களுக்கு இலவசங்களை தந்து தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் நாங்கள் இணங்கக்கூடாது என சபை உறுப்பினர்கள் எல்லோருக்கும் தெரிவித்து, முக்கியமாக இந்த கனிய மணல் அகழ்வு தொடர்பாக எங்களுடைய மன்னார் பிரதேசம் மிக மோசமான ஒரு நிலைக்கு சென்று கொண்டு இருக்கின்றது. எங்களுக்கு எதையும் தரலாம், தந்து அதனூடாக தங்களுடைய காரியங்களை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிக்கலாம். எனவே இந்த சபையானது எங்களுடைய மக்களுடைய அடித்தளமாக இருக்கின்ற இந்த பிரதேசத்தை விட்டு கொடுக்காமல் நாங்கள் இந்த கனியமகள் அகழ்வுக்கு எதிரானவர்கள் என்ற செயல்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அடுத்து வருகின்ற காலங்களிலே இதை நான் பிரேரணையாக முன்மொழிந்து செயல்படுவேன். மற்றும் ஒன்று, எங்களுடைய மக்கள் செய்கிற இந்த மீன்பிடி தொழில், இந்த மீன்பிடி தொழிலானது உங்களுக்கு தெரியும், அந்நிய படகுகளினாலே மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற இந்த மீன்பிடி தொழிலை பாதுகாப்பதற்கான செயல்பாடுகளை நாங்கள் இந்த சபையில் இருந்தே தீர்மானங்களாக முன்மொழிந்து மத்திய அரசுக்கு கொண்டு போக வேண்டும் என்கிற விடயத்தையும் இந்த இடத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் கவலைக்குரிய விடயத்தை நண்பர் இதற்கு முன்னதாக சொன்னார், அதை நான் ஆதரிக்கின்றேன். இந்த சித்துபாத்தி என்கிற செம்மணி புதைகுழி தொடர்பாகவும் நாங்கள் இங்கிருந்து குரல் எழுப்புவோம். உலகமெங்கும் இப்பொழுது குரல் எழும்பிக் கொண்டு இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த கடமையும் நாங்கள் இங்கிருந்து ஆற்றுவோம் என்று கூறிக்கொண்டு, என்னுடைய வட்டாரத்திலும் பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கின்றன. ஒழுங்கான வீதி அமைப்புகள் இல்லை, தெரு விளக்குகள் பொருத்தப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது, வடிகால் அமைப்பு செய்ய வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களையும் வருகின்ற காலங்களில் நாங்கள் சிறப்பாக செய்து இந்த மன்னார் பிரதேச சபையில் உள்ள சகல கிராமங்களையும் ஒரு முன்னோக்கிய பாதையாக பயணிக்க, முன்னோக்கிய இடத்துக்கு கொண்டு செல்கின்ற பணியாளர்களாக நாங்கள் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு எனது கன்னி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.